ஹாய் ஆல், காலையில் எழுந்திரிச்சு காஃபி குடிச்சு முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணலான்ட்டு அத்தைக்கிட்ட கேட்டேன். குருமா வைக்க சொன்னாங்க. ஓகேன்ட்டு அதுக்காக தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பேபி பொட்டேட்டோ, மஷ்ரூம், பட்டாணிலாம் போட்டு குருமா வைக்கலான்ட்டு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அடிக்கடி எங்கள் அம்மா கிட்ட கேட்பேன், எப்படிம்மா காலையிலக்கு என்ன மதியானத்துக்கு என்னன்ட்டு யோசிச்சு சமைக்கிறீங்க, அதுவும் அந்த வாரத்தில் திரும்பி அது ரிப்பீட்டே ஆகக்கூடாது, அதனால நீங்கள் எப்படி நைட்டே யோசிச்சுக்குவீங்களா, என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு நிறைய டைம் கேட்டுக்கிட்டே இருப்பேன். சமைக்கிறத விட என்ன சமைக்கணும்னு யோசிக்கிறது தான் ஒரு பெரிய வேலைன்னு நினைக்கிறேன். இது வேணும், இந்த டிஷ் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னால் சமைக்கிறது வந்துட்டு டக்கு டக்குன்னு பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் நினைப்பேன். உங்களை எத்தனை பேர் அப்படி நினைப்பீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த குருமா ரெசிபி ஏற்கனவே வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதோட லிங்க்கை வந்துட்டு ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் அண்ட் ட்ரை பண்ணி கூட பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். தனித்தனியாக சில குழந்தைங்க வந்துட்டு காயெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி குருமா வச்சு கொடுத்தோன்னா ஒரேபடியாக சாப்பிட்ருவாங்க. அத்தை வந்துட்டு இந்த குருமாலே நிறைய காய்கறி போட்டு வைப்பாங்க. அவரைக்காய், கத்திரிக்காய் கூட போடுவாங்க. அந்த குருமாவுமே நல்லாயிருக்கும். அது ஒரு நாள் ரெசிபி எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ குருமா வச்சாச்சு, தோசையுமே சுட்டாச்சு, அப்படி பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சாச்சு. இதோட கடை சாத்திக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம். டாடா.